நமஸ்காரம். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பசுமாட்டில் வந்து 33 கோடி தேவதைகளும் இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த பசுமாட்டினுடைய ஒவ்வொரு அங்கத்துலேயும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. சிவபெருமான் உள்பட அனைத்து தேவதைகளும் ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னா அது பசுமாட்டினுடைய சரீரத்தில் தான் இருக்காங்கன்னு சாஸ்திரங்கள் கூறப்படுகின்றது. அதே மாதிரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு விநாயகர் கோயில் போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல பிரத்யட்சமாக மகாகணபதியை மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும். ஆனால் எல்லா தெய்வங்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் நினைத்தோம் அப்படின்னா ஒரு பசுமாட்டுக்கு போய் ஒரு நமஸ்காரம் பண்ணால் அந்த பலன் நமக்கு கிடைக்கிறது. பொதுவாகவே ஒரு கோவில்கள் கட்டுறதாகட்டும், ஒரு வீடு கட்டுறது, அதாவது புதிதாக எந்த ஒரு செயலை நாம் பூமியில் துவங்கினாலும் கட்டட செயலை அந்த இடத்துல கோவாசம் இருக்க வேண்டும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஏன் அப்படின்னா நம்ம அறியாமல் எத்தனையோ அந்த இடத்துல கெட்ட சக்திகள் ஏதாவது இருக்கலாம், அந்த வழியாக சஞ்சாரம் பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு துர்நிமித்தங்கள் அந்த இடத்துல இருக்கலாம். அதற்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்த முதல்ல உழுது நவதானியங்களை விதைத்து அந்த இடத்துல கோவாசம் 3 நாட்களோ 5 நாட்களோ 9 நாட்களோ அந்த இடத்துல பசுமாடு வாசம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. ஏன் அப்படின்னா பவித்திரமானது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிகவும் பவித்திரமானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பசுமாடு பவித்திரமான தன்மை உடையது. அந்த கோவாசம் அந்த இடத்துல செய்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய துர்நிமித்தங்கள்லாம் விலகுறதுங்கிறது சாஸ்திரத்தின் ரீதியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த பசுமாட்டினுடைய திவ்ய சரீரத்தில் சதுர்தச புவனங்கள் 14 புவனங்கள் அந்த பசுமாட்டில் இருக்குது. அதே மாதிரி சில பேர்த்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாதகத்தில் திருமண தடையாகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டோம்னா பூர்வ ஜென்ம சாப்பம்பாங்க, பித்திரு சாப்பம்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தோஷத்துக்கு பசுமாட்டுக்கு அமாவாசை அன்னைக்கு நம்ம அகத்திக்கீரை கொடுத்து 2 வாழைப்பழம் கொடுத்து நமஸ்காரம் செய்யணும். ஏன் அப்படின்னா எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடியது அந்த பசுமாடு. காமதேனு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தேவலோக பசு அப்படிங்கிறது காமதேனு. நம்ம என்ன காமம் அப்படின்னா ஆசைன்னு பொருள். நம்ம என்ன கேட்டாலும் அந்த ஒரு பசுமாடு கொடுத்துறோம்ல, காமதேனுன்னே பேர். தேவலோகமர் அதே மாதிரி இரண்டு பேர் நம்ம கேட்கறது எல்லாரும் கொடுத்துருவோம். இன்னும் காமதேனு, இன்னும் கற்பக விருட்சம் அப்படின்ட்டு நம்ம என்னென்ன கேட்குறோமோ எல்லாத்தையுமே அது நமக்கு வரமாக கொடுத்துரும். அப்பேற்பட்ட அந்த பசுமாடு நாம் நன்றாக வழிபாடு செய்தோம் அப்படின்னா எல்லா தேவதைகளும் வழிபாடு செய்த பலன் நமக்கு கிடைக்கும். நமஸ்காரம்.